வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜூன் மாத பலன்களாக மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், காலபுருஷனோட முதல் ராசி நம்மளுடைய மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்கள் தான். இந்த ஜூன் மாதம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனாகக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போது என்னென்னா மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஆட்சிங்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதத்தில் புது புது முயற்சிகளை நீங்கள் பண்ண போகிறீங்க. முக்கியமாக என்ன மாதிரியான முயற்சிகள் அப்படின்னா, இந்த குரு மாறினதுக்கு அப்புறமா கரெக்டாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது தொழில் ஸ்தானங்கள், தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா குரு சுக்கிரன் இணைவோடு உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து அழகாக சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுடைய 10ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. அப்படின்போது என்ன அப்படின்னா டெய்லர்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாரீ கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு இந்த மீடியா துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக தொழில் தொடங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்போ செவ்வாய் ஆட்சி பெறுகிறனால என்ன அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். எதுலேயும் ஒரு தைரியம், அசாதாரணமாக ஒரு தைரியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்க போகுது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு, நம்ம இறங்கி தான் பார்ப்போமே, எவ்வளோ அடிப்பட்டாச்சு, இனி லாஸ் ஆகிறதுக்கு என்ன இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனதில் ஒரு தைரியம். இந்த தைரியம் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கும் 8க்கும் உரிய செவ்வாய் இப்போ ஆட்சி பெறுகிறனால 8 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8ங்கிறது ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் அப்படின்னா 8க்குரியவரும் ஆட்சி பெறுகிறனால இந்த வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது திரும்ப நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். கொஞ்சம் கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதத்தில் கொஞ்சம் பெருசாக ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆட்சிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் நான் சொல்கிறேன். 8க்குரியவர் அவராக தானே இருக்கார். அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. குரு பார்வை இருக்கிறனால உங்களுக்கு சில கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில். அப்போ நம்ம எது செய்யலாம், எது செய்ய வேண்டாம்,
நமக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 பேர்த்துக்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து, அதாவது உங்களை விட பெரியவங்க குருமார்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கும்போது உங்களை விட ஒரு பெரியவங்க, உங்களுக்கு எப்போவுமே வந்து நல்லது நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தெரியும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து பேசுங்க, மனம் விட்டு பேசி, நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், பண்ணலாமா, இந்த காலகட்டத்துக்கு அது சரியா அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க, கேட்டுட்டு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ யார் கேட்குறது நீங்கள் கேட்கணும்னு சொல்லலை, அவங்கக்கிட்ட ஒரு ஐடியாஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீங்கள் வந்து ஆராய்ந்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8க்குரியவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அமைதியாயிடுவார். ஓகே, இவங்க கொஞ்சம் கேட்டு பண்ணுறாங்க, அப்போ நம்ம வந்து இவங்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை தீரா கடன். இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா 8க்குரியவர் சம்மந்தப்படும் போது அந்த கடன் வாங்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவார். அப்போ அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும். ஏன்னா ஆசைகள், ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அசாதாரணமான ஒரு தைரியம் வேறு வேலை செய்யும் உங்களுக்கு. எல்லாமே நல்லது நடக்கும்போது அது ஒரு மாட்ரேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பிற்காலத்தில் அது ரொம்ப உதவும். எடுத்தோடனே ஒரு ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்படி அப்படின்னெல்லாம் வந்து நம்ம யோசித்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அதுவே வந்து கொஞ்சம் பிரச்சனையும் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படும் போது உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் வந்து இந்த மாதத்தில் போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லா விதமான சம்பவத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பிள்ளையார் சொல்லின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஷ ராசி லக்னக்காரர்களுக்கு இப்போ ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது அப்கிரேடேஷன்ஸ் பண்ணக்கூடிய நிறைய ஐடியாஸ் வரப்போகுது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி தொழிலில் இருக்கேன், நான் வந்து அடுத்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன், இல்லை இதிலே வந்து ஒரு ரெனோவேட் பண்ணி பண்ண போகிறேன் அப்படின்னா குரு என்றாலே மாற்றம். அப்போ அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து சூப்பராக செய்ய போகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து குரு பகவான் யார் அப்படின்னா 9க்குரியவர். அப்போ 9க்கும் 12க்குரியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை மூலியமாக சில சொத்துக்கள் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், குரு பார்வை தொழில் மூலியமாக அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறார். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கோவில்களுக்கு போக போகிறீங்க, நிறைய பரிகாரங்கள் மூலிமா உங்களுடைய வாழ்க்கைக்கு விடியல் தர போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நடக்க போது. நல்ல குரு சம்மந்தப்பட்ட கோவில்கள், திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குருமார்களை வழிபடும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்ததாக வந்து மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு இடதோஷம் இருக்குது அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்குண்டான ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு உண்டான உங்களுக்கு எல்லா சிறப்பம்சங்களும் அமைப்போகுது. ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ வந்து புதனோட வீட்லேயே ஆட்சி பெறும்போது இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளமில் சில சங்கடங்கள் இருக்கும், அதெல்லாமே சரி செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள், சுயஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான அந்த பரிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா சமசப்தம பார்வையை உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார், குரு வீட்டை பார்க்கிறார். அப்போ வந்து உங்களுக்கு மேஷ லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு அழகாக எல்லா விதமான ஒரு அற்புதத்தையும் வந்து இந்த மாதத்தில் செய்ய போகிறாரு. புதுசாக வீடு வாங்குறீங்க, இல்லை வாஸ்துப்படி உங்களுக்கோட வீடு சேஞ்ச் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து வீடு மாற்றலாம், நம்ம வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாற்றலாம் அப்படின்னு வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜூன் 15க்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க, இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸே மாற்றலான்ட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கும் எல்லாமே, ஏன்னா குரு என்றாலே மாற்றம். ஸோ உங்களுடைய 9க்குரியர் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு. ஸோ அதிர்ஷ்டம் நிறைய நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தும் போது அதிக அதிர்ஷ்டமும் உங்களுக்கு வந்து நன்மையும் நடக்க போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும்.
யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம்ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2, இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுகள்லாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. மேஷ ராசி லக்னம் எப்படி இருக்குது இந்த மாதம்? சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் வராரு. நம்மளுடைய குரு பகவான் குரு பயிற்சி தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம், அதிலே பாருங்கள். குருக்கு அவ்வளோ சொல்லியிருக்கோம். உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் சரியான லக்கு. நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். வண்டி வாங்கினான்னா தாராளமாக வாங்கலாம். அதுவும் இந்த ஜூன் 15க்கு மேலே ரொம்ப விசேஷம், 15லேருந்து 30ஆம் தேதி. ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் அந்த வீட்டில் இருப்பார். குரு சுக்கிர யோகம், குரு சுக்கிர யோகன்றது தான் மகாலட்சுமி யோகம். அதனால் நீங்கள் வந்து ஜூன் 15லேருந்து 30க்குள்ளே வாங்குகிற லேண்டோ, ஏதாவது வண்டியோ, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோ, இல்லை எந்த ஒரு விஷயமோ நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக வளரும். சரிங்களா? அதுக்கு உங்கள் தாயார் சப்போர்ட்டு, வீட்டில் குடும்பத்தினர் சப்போர்ட், அப்பா அம்மா சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து மாங்கல்ய பலமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு, மாங்கல்ய ஸ்ட்ராங்கு. அதாவது உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டேருந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் வரும். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஒரு சப்போர்ட் பண்ணுமா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் யூடியூப் சேனல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. நிறைய கடை, நிறைய பிஸ்னஸ் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கோ, இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண, பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணு, இல்லை உடச்சி ஹெல்ப் பண்ணு, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் வரும். அதே சமயம் வெளியே உங்கள் பணம் ஏதாவது மாட்டிருந்தால் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வர்றதுக்கும் பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது.
சரிங்களா. ஏன்னா மேஷம்லாம் வந்து எப்படின்னா யாருன்னா ஒருத்தர் உதவின்னு கேட்டாங்கன்னா அதான் அவங்க கிட்ட இல்லைனாலும் பக்கத்து பாக்கெட்லேருந்து எடுத்து நீ வச்சுக்கணும் அப்புறம் தரம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கடன் வாங்கியாவது கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொடுத்த பணம் தான் பாதி மேலே வராது. ஏன்னா மேஷம் வந்து அவங்களுக்கு தெரியும் என் பங்காளி எதை நினச்சிக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். நீங்கள் இப்போ கேட்டு உங்கள் பணத்தெல்லாம் திரும்பி வாங்கணுன்னாலும் இப்போ வந்து வாங்கிறதுக்கு நல்ல டைம் தான். சரி, அடுத்து பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ், நல்ல வளர்ச்சி. இந்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, அதாவது ஜூன் குரு பயிற்சிலேருந்தே நல்ல வளர்ச்சி. இந்த மாதம் வந்து ஒன்றும் நல்ல வளர்ச்சி வரும். சரிங்களா, நல்லா கூர்ந்து கவனிங்க. அதுவும் நீங்கள் வெளிநாடு சம்மந்தமான என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பராக வளர்ச்சி வரும். உங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. 12 தான் ஃபாரின் லேண்டை போகிறது, தூர தேசம் போகிறது, இல்லை பக்கத்து மாநிலம், பக்கத்து ஊர், ட்ராவலிங், இது எல்லாமே உங்களுக்கு வந்து 12 தான். இதில் என்ன நல்ல காம்பினேஷன்னா உங்களுடைய 3ஆம் வீடு சூரியன் புதன் சேர்ந்துருக்காங்க மிதுனத்தில், அது ஷார்ட் ட்ராவல். உங்களுடைய 12ஆம் வீடு மீனத்தில் வந்து குரு லாங் ட்ராவல். அதாவது பிஸ்னஸில் இருக்கவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இல்லை ட்ராவல்ஸ் பிஸ்னஸில் இருக்கவங்க. இப்போ நம்மளே நிறைய இப்போ ஸ்ரீலங்காலாம் போயிட்டு வந்தோம் ட்ராவல்ஸை. இப்போ ஸ்ரீலங்காலலாம் வந்து அவ்வளோ டூரிசம் வந்து அவ்வளோ செழிப்பாக மேலே வளருது. சரிங்களா, அதுமாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை நீங்கள் சார் எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வெளிநாட்டில் விற்க போகிறேன். இப்போ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆயுர்வேதிக் சித்தா ப்ராடக்ட்ஸை நான் வெளிநாடு அனுப்ப போகிறேன், இல்லை வெளிநாட்டில் சில முக்கியமான ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இந்தியா கொண்டு வர போகிறேன். இந்தமாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை நல்லா வளரும். ஃபாரின் சம்மந்தமாக பண்ணுற பிஸ்னஸ்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே வருங்க. சரிங்களா, அது முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உங்கள் 3ஆம் வீட்டை வந்து புத்த ஆதித்ய யோகம், சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்காங்க, முயற்சி ஸ்தானம். நீங்கள் நல்லா யோசித்து ஸ்கெட்சு போட்டு முயற்சி செய்து கண்டினியூஸாக முயற்சி செஞ்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு சனி பயிற்சி நடக்குது, விரைய சனி. கையில் காசு தங்குறது பெரிய விஷயம், ஓகேங்களா. அது உங்கள் 12ஆம் வீட்டில் வேறு சனி பகவான் இருக்கார், காசு தங்குறது பெரிய விஷயம். குரு பகவான் பார்க்குறதுனால சுப விரயமாகும். அந்த சுப விரயத்தை சுப விரயமாக மாற்றுற திறமையும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா வந்திருக்கு. அந்த 2 லட்ச ரூபாய் எடுத்து டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன பிளாட் வாங்கிட்டேன் ஊருக்கு வெளியே, இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன், நகை வாங்கி போட்டேன்னா சூப்பர். அதை கேஷாகவே வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா டப்புன்னு ஏதோ ஒரு இதில் செலவாயிடும், தேவையில்லாத செலவு வந்துடும். அதனால் கையில் காசு வரும்போது டக்குன்னு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, கொஞ்சம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து அவசர தேவைக்கு டக்குன்னு கை மாற்றுற மாதிரி, இப்போ நகலாக இருந்தால் டக்குன்னு வச்சுட்டு நம்ம காசு வாங்கிக்கலாம். லிக்விடேஷன் சொல்லுவாங்க, அந்த ஈஸி லிக்விடேட் பண்ணுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கினோன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொருளாதாரத்தை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இதை தாண்டி கல்யாணம், நம்ம போன வருஷமே மேஷத்துக்கு கல்யாணத்துக்கு அவ்வளோ சொல்லியிருந்தால் அவ்வளோ பேர் கல்யாணம் ஆச்சு. சரிங்களா, கல்யாணத்துக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதம்லாம் கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஏன்னா இது வந்து வைகாசி முருகனுக்கு ரொம்ப உகந்தது. சரிங்களா, அதனால் மேரேஜ் ட்ரை பண்ணுங்கள். மகப்பேருக்கு நீங்கள் ட்ரை பண்ணல, ஸ்பௌஸ் சப்போர்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும். இது கண்டிப்பாக. இதுலேயே நீங்கள் நட்சத்திர பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வினிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா, அஸ்வினி குமாரர்கள் தினமும் காலையில் சூரிய வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் அப்படின்றதே சூரியனோட பிள்ளைங்க. ஸோ சூரியன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பரணியாக இருந்தால் சிவபெருமான், அதுவும் யமதர்மன் வழிபட்ட சிவாலயங்களில் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா யமலிங்கம் இருக்குது. நீங்கள் வந்து கும்பகோணம் சைட்லாம் யமதர்மர் வழிபட்ட சிவாலயங்கள் இருக்குது. அதெல்லாம் போனீங்கன்னா இன்னும் நல்ல பவர் கொடுக்கும். சரிங்களா, நீங்கள் அதே கிருத்திகையாக இருந்தால் அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் வீட்டில் இருந்தபடியே காலைல 6 மணிக்கு போயிட்டு சூரிய உதயமாகும்போது கையெடுத்து கும்பிட்டாலே அதுவே சரியான பவர். சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இதை தாண்டினா முருகர், நமக்கு எப்போவுமே முருகர். அதுவும் இந்த ஆணி திருமஞ்சனத்துக்கெலாம் நீங்கள் இன்னும் நடராஜர் அம்பாலையும் சேர்த்துலாம் வணங்கினீங்கன்னா
அவர் எப்படி அந்த ஆனந்த தாண்டவம் நம்மளுக்கு இந்த ஆணி திருமஞ்சத்தில் காட்டினாரோ அதேமாரி நம்ம வாழ்க்கையிலேயும் ஒரு ஆனந்த தாண்டவமாக நல்லபடியாக நடக்கும். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சு. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால் குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போனால் காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர் நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குருவை ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க போடுங்க. இதுமாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய பழமையான இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளி தத்துவம் பிரகாரம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சாரிக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை வாழ்க்கை சம்பவங்களை உருவெடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே பாருங்க, 2 நாளில் ஜூன் 2 குரு பயிற்சி ஆகிற ஒரு பயிற்சி அருமையான பயிற்சியாக மேஷராசிக்கு அமைகிறது. என்ன அது அருமையான பயிற்சி எப்படி ஆகுது அப்படின்னா, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடம்ங்கிற மிகப்பெரிய ஒரு சிறு கேந்திரம் என்று சொல்லப்படுகிற 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால, அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குரு 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில், ஒரு ஜாதகரோட தொழில், ஒரு ஜாதகரோட அந்தஸ்து, ஒரு ஜாதகரோட ஸ்டேட்டஸ் இன் லைஃப் என்பதை குறிக்கக்கூடிய 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற சுப விரயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள், இடம் மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ஃபண்டிங், பணம் வசதியில் வந்து கொஞ்சம் வெளியிலேருந்து நமக்கு கொஞ்சம் பணம் வருது, அந்த பணம் மூலமாக சில ஆதாயங்கள் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோம், சில நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப் க்ரோத் நோக்கி நாம் போகிறோம் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய 4ஆம் இடத்து உச்ச குரு 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகுது.
நிறைய பேர் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இப்போது சைடில் ஏதோ ஒரு தொழில் பண்ணலாமா, தொழிலில் யாரையோ ஒய்ஃப் மூலமாகவோ அல்லது ஒய்ஃபாக இருந்தால் கணவர் மூலமாகவோ அல்லது மற்ற நண்பர்கள் மூலமாக ஏதோ ஒரு பங்குதாரர் மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சில பேர் பாருங்கள் வேலையை விட்டுட்டு நம்ம ஏதோ ஓன் தொழில் போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. அல்லது இருக்கக்கூடிய வேலை இருக்கக்கூடிய தொழிலையே இன்னும் பிரசித்தமாகி இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் ஆகி இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்டஸும் விஷயங்களும் அதிகமாக ஆகிற மாதிரி அமைப்புகளும் இருக்குது. எப்பவுமே 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பது இது மாதிரி நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ராசி அதிபதியாகிய செவ்வாய் ராசியின்குள்ளேயே இருக்கிறார் ஜூன் மாதம் முழுவதும். 22 ஜூனோட கடைசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ ராசநாதன் ராசியிலேயே இருக்கிறது ஒரு நல்ல பலம் தான். நாம் என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் செவ்வாயின் சஞ்சாரம். மேஷத்திலேயே பெரும்பாலான நாட்கள் ஜூன் மாதம் இருக்கிறது கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் சில கோபதாபங்கள் வரலாம். ஏன்னா செவ்வாய்ங்கிற கோபகாரகன் ஆகிய ஒரு ரெட் ஹாட் பிளானட் ராசிக்குள்ளேயே இருந்து எந்த ஒரு சுப பார்வை பெறாமல் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது, இரிட்டேட் ஆகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அதே மாதிரி சுக்கிரன், அதே மாதிரி புதன், இது எல்லாமே 3ஆம் இடத்திலே நீடித்திருந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாரும் வாருங்க ஒரு ஜூன் மிடில் உங்களுக்கு வந்து மாறுறாங்க. ஸோ என்ன மாறுறாங்க, 3ஆம் இடத்துக்கு சூரியனும் மாறும் பொழுது சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்துக்கு வராங்க. ஸோ 4ஆம் இடங்கிறது போய் குருவோட சேரும் பொழுது இன்னுமே இடம் சார்ந்த பொருள்கள், வீடு, வண்டி, வாகனம், தொழில் மேன்மை, அது மாதிரி விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் ஆடம்பர விஷயத்துக்காகவோ ஒரு தொழில் முனைப்புக்காகவோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறோம், ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். சம்டைம்ஸ் ஒரு ஆர்சி எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு புதிய டொமைனுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், நான் இதுதான் பண்ணுறேன், திஸ் இஸ் மை பொசிஷன், திஸ் இஸ் மை பிஸ்னஸ்ங்கிற அடுத்தவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறதா இருக்கட்டும், அது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு வேணுங்கிற வசதிக்காக வேணுங்கிற ஒரு பொருட்களை வாங்குறதா இருக்கட்டும், வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறது, அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆரம்பகட்ட ஒரு அற்புதமான ஒரு மனநிலை, அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் வரவு, இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மேஷராசிக்கு இந்த ஜூன் மாதம் 2026 வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி பலன்களோட அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக, ஒரு அடிப்படை அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு கொடுக்குறார். அவரோட சேரும் சுக்கிரன், அவரோட சேரும் புதன், இது எல்லாமே நல்ல அமைப்பை கொடுக்குறாங்க. மாணவர்கள் மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, படிப்பில் வந்து நல்லா தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, மெமரி பவர் கொஞ்சம் ஷார்ப் ஆகிற அமைப்பு, இது எல்லாமே புதன் சுக்கிரனோட சேர்வதனாலையும் புதன் உச்ச குருவோட சேர்வதனாலையும் உங்களுக்கு வந்து மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்சதா ஒரு அமைப்பு போய் நல்லா படிக்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை புதன் கொடுப்பதனால மேஷராசிக்காரர்கள் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்சஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரிலாம் இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சுக்கிரன் குருவோட சேர்றனால கொஞ்சம் ரெகக்னிஷன், சில லாபங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கிறதுங்க. ஸோ சூரியனோட சஞ்சாரம், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிறனால இதுவரை கடந்த 2025 மனசுக்குள்ளே போட்டு எதை நாம் வந்து யோசித்து கொண்டிருந்தோமோ அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக, அதாவது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஏற்றதான நமக்கு பிடித்த ஒரு விஷயங்கள், வேலை, தொழில்,
என்ன நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சில செயல்பாடுகளை இறங்கி முயற்சி எடுத்து இது நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பேஷன் ஃபார் ஒர்க், பேஷன் ஃபார் பிஸ்னஸ், பேஷன் ஃபார் கன்சல்டிங், பேஷன் ஃபார் சம் கான்ட்ரிபியூஷன் டு ஏர்ன் அ நேம், ஃபேம், மணி ஃபார் ஒன் செல்ஃப். அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு சில விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு முனைப்போட, பேஷனோட இறங்கும் தருவாயாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய குரு பெயர்ச்சி உச்ச குருவாக கடகத்திலிருந்து 4ஆம் வீட்டுக்கு மேஷராசிக்கு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுங்க. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் நம்ம எது மாதிரி அமைப்பில் போகிறாங்க, உங்கள் லக்னம், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, மேஷத்தில் நீங்கள் எந்த ராசி, அஸ்வினி நட்சத்திரமா, மேஷ ராசியில் வந்து நீங்கள் என்ன நட்சத்திரம், அஸ்வினியா, பரணியா, கிருத்திகையாங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது வைத்து இன்னுமே துல்லியமான பலன்கள் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ சனி வந்து விரயசனியாகவும் மேஷராசிக்கு போய் கொண்டிருக்கிறது. ராகு 11ஆம் இடத்திலும், கேது 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஸோ இதையெல்லாம் வைத்து உங்களுடைய தசாபுக்தியையும் வைத்து பார்க்கும் பொழுதுதான் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தில் வரக்கூடிய லக்னம், அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசை, அந்த தசையில் இருக்கக்கூடிய புக்தி, அந்த புக்திநாதன் தசநாதன் உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கிறாங்கிறத பொறுத்து துல்லியமான பலன்கள். இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் சேர்த்தி அதே மாதிரி தசாபுக்திகள் பலனையும் பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பயணம் எந்த திசையில் திரும்புகிற மாதிரி இருக்குது, எது மாதிரி சாய்ஸஸ் நீங்கள் எடுக்கிறது நல்லது, எது மாதிரி சாய்ஸ் நமக்கு சரியாக வராது, அதோட டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்குது, சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கா, கொஞ்சம் டிலேவோடு நடக்கிறதா நல்லா இருக்கா, அப்படி தான் காட்டுதா, எது நமக்கு நல்லபடியாக அமையும், எப்போ வேலை மாறலாம், எப்போ தொழில் விருத்தி அடையும், எப்போ கடன்கள் குறையும், எப்போ உடல்நல கோளாறு பிரச்சனை இருந்து வெளியில் வருவோம், எப்போ குழந்தை செல்வம் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் பொழுது வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கம் முறையாக வரக்கூடிய அந்த ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகளை வைத்து ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் போன்ற சில விஷயங்களை பார்த்து ஒரு கிரகமும் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் ஒருத்தரும் தள்ளி இருக்காங்கிறத டிகிரி அடிப்படையில் பார்க்கக்கூடிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்த்து இந்த கோச்சார பலனும் சேர்த்து பார்க்கும் பொழுது ரொம்பவே வந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய என்ன விஷயங்கள் நமக்கு வராதோ அதை போய் நம்ம செய்து பண விரயம், சமய விரயங்களை அனுபவிக்காமல் எந்த விஷயங்கள் நமக்கு உகந்ததாக இருக்கிறது, பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, நமக்கு ஃபார்ச்சுனேட்டான பிளானட் நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது, அந்த பிளானட் எது மாதிரி துறையில் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், எது மாதிரி டைமில் வரும், நமக்கு வேலையா தொழிலா அப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தையும் சேர்த்து வைத்து இந்த மேஷராசிக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி, செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லா பெயர்ச்சிகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் முறைப்படி நம்ம பார்த்து அதுக்கு வேணுங்கிற நம்ம கிளாரிட்டியை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.